ஹாய், வெல்கம் பேக் டு கோட் டெக்னாலஜி. நம்ம இப்போ புதுசாக ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கிறதுல செகண்ட் வீடியோக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பைத்தானோட பேசிக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நாம் ஒர்க் பண்ண போகிற என்விரான்மெண்ட் வந்து பைத்தான் IDLE அப்படிங்கிற ஷெல்லில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் தான் பைத்தானில் இருக்க எல்லா ஒர்க் ஸ்பேஸுமே ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம ஒர்க் பண்ண போகிறது 3.1.2 வெர்ஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முதல்ல க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ஃபைலில் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்க்குறதுக்கு நோட் பேட் மாதிரி தான் இருக்கும். இதுதான் நம்மளோட பைத்தானில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், நம்ம ஒர்க் பண்ண போகிற என்விரான்மெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியபிள் டிக்ளரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆஸ் யூஸ்வல் எல்லா ப்ரோக்ராமிங் மாதிரி தான் ஒரு வேரியபிளை எப்படி வேல்யூக்கு அசைன் பண்ணுறது, இதுதான் நம்ம வந்து வேரியபிள் இருக்கக்கூடிய கான்செப்ட். இதுக்கு ஒரு 3 வேரியபிள்ஸ் கொடுக்க போகிறேன். A = 12, B = 10 அண்ட் C = ஒரு ஸ்ட்ரிங்கில் வெல்கம் டு கோட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் பேசிக்காக இருக்கக்கூடிய வேரியபிள் டிக்ளரேஷன். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற மாதிரி தான் இதிலையும் பண்ணியிருக்கேன். செமிகோலன் அப்படிங்கிறது வந்து எல்லா லைன் எண்ட்ஸ் வித் செமிகோலன் மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக செமிகோலன் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு எப்படி வேல்யூக்கு அசைன் பண்ணுறது, இதுதான் நம்ம வந்து வேரியபிள் இருக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேரியபிள்ஸை எப்படி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இருக்கிற அதே வார்த்தை தான் பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவை போட போகிறோம். நான் இதுக்கு 2 வேரியபிள் வாங்கியிருக்கிறதுல A+B ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு இப்போ ஏற்கனவே தெரியும் பிரிண்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது. நான் அதே மாதிரி இந்த இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கையும் பிரிண்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணி C வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரன் பண்ண போகிறோம். இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஃபைலை சேவ் பண்ணணும். ஸோ இதுக்கு ஃபைலில் சேவ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு எந்த லொக்கேஷன் தேவையோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா தான் இந்த ஃபைல் வந்து பைத்தான் ஃபைலில் சேவ் ஆகும். ஸோ ஆஃப்டர் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைலை சேவ் பண்ணதுக்கப்புறம் ரன் பண்ணுறதுக்கு ரன் அப்படிங்கிறதுல ரன் மாடியூல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கீபோர்ட் ஷார்ட்கட்டில் F5 கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு அவுட்புட் ரன் ஆயிடுச்சு. நம்ம பிரிண்ட் பண்ண A வேல்யூ B வேல்யூ இருக்குது. ஏவோட வேல்யூ 12 அண்ட் ப்ளஸ் பியோட வேல்யூ 10 அப்படிங்கிறதுனால ஆட் பண்ணும்போது நமக்கு 22 அப்படிங்கிற ஆன்சர் வருது. அப்புறம் அடுத்த லைன் பிரிண்ட் C ஸ்டேட்மெண்ட் என்ன பிரிண்ட் பண்ண போகுது அப்படிங்கிறதுனா வெல்கம் டு கோட் டெக்னாலஜி அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங்கை தான் நமக்கு பிரிண்ட் பண்ண போகுது. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற மாதிரி அதே வேரியபிள் டிக்ளரேஷன் அண்ட் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த வாங்கியிருக்கக்கூடிய வேரியபிள் என்ன டேட்டா டைப்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அதே வார்த்தைகள் என்னென்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். பிரிண்ட் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். அதில் டைப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். என்ன டைப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன வேரியபிள் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத அதுவே மென்ஷன் பண்ணோம். 2 இதுக்கும் கொடுத்துருக்கேன். நான் B அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கும் டைப் அப்படிங்கிறதுக்கு அடுத்து இன்னொன்று பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு C அப்படிங்கிற ஒன்றையும் கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம ஒன்று இன்டீஜரில் வாங்கியிருக்கோம், இன்னொன்று ஸ்ட்ரிங்கில் வாங்கியிருக்கோம். மறுபடியும் ஒவ்வொரு கோட் லைன்ஸ் ஆஃப் கொடுக்குறதுக்கு முன்னே என்ன பண்ணணும், சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரன் பண்ணணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, திருப்பி அது என்னென்ன ஃபார்மெட் இருக்குன்னு வருது. B அப்படிங்கிறது இன்டீஜரு, C அப்படிங்கிறது ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. அடுத்து இப்போ நம்ம என்ன போகிறோன்னா சிம்பிளாக இருக்கக்கூடிய பேசிக்காக இருக்கக்கூடிய இஃப் கண்டிஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இஃப் நம்ம ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஆஸ் யூஸ்வல் நம்ம கண்டிஷன் கொடுக்க வேண்டியதான். இதுக்கு எந்த விதமான ப்ராக்கெட்ஸும் தேவையில்லை. ஸோ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா A<B அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துட்டு நம்ம மிச்ச எல்லா லாங்குவேஜுக்கும் பிரேசஸ் கொடுப்போம். அதுக்கு பதிலாக இதுக்கு கோலன் அப்படிங்கிறத வைக்கணும்.
ஒன்ஸ் கோலன் வச்சுட்டு என்ட்ரு கொடுத்தாலே உங்களுக்கு இண்டென்டேஷன் வந்துடும். இதில் தான் நம்ம அடுத்து பிரிண்ட் பண்ண போகிறோம். நான் இதுக்கு சிம்பிளாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு கொடுத்து என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணுங்கிறத கொடுக்க போகிறேன். நான் இதில் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே பி இஸ் கிரேட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் பேசிக் தாங்க. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இஃப்க்கு அடுத்து நம்ம ப்ராக்கெட் கொடுப்போம், இதில் தேவையில்லை. அதே மாதிரி கர்லி பிரேசஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிராக்கெட்ஸ் கொடுப்போம், இதுக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஒவ்வொரு லைனும் எண்ட்ஸ் வித் செமிகோலன். ஸ்ட்ரிங்கை பொறுத்ததுனால நான் ப்ராக்கெட்ஸை ஓப்பன் பண்ணும்போது சிங்கிள் கோட்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். முடிச்சுட்டு ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்ணும்போது அதை சிங்கிள் கோட்ஸில் க்ளோஸ் பண்ணணும். நம்ம வேணும்னா டபுள் கோட்ஸ்லையும் வேணால் கொடுத்துக்கலாம். கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ அப்போ அதனால் இந்த லூப்புக்குள்ளேயே போகாது, அதனால் நமக்கு எதுவும் பிரிண்ட் ஆகாது. அதே மாதிரி எரர்ஸுமே அந்தந்த லைன்ஸ்க்கு ஏற்றாப்புலேயே உங்களுக்கு ஸ்பாட் பண்ணி காட்டுறோம், உங்களுக்கு இந்த லைனில் தான் எரர் அப்படிங்கிறது. ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி தான் கண்டிஷனால் எந்த இதுவும் எனக்கு வரல, கண்டிஷன் ஃபால்ஸ்னால் லூப்பிங்குள்ளே போகல. ஸோ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா எல்ஸ் ஆட் பண்ண போகிறேன். எல்ஸோட சின்டாக்ஸ் என்னென்னா ELIF அப்படிங்கிறதா சின்டாக்ஸ். ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம கண்டிஷன் கொடுத்தா போதும். நான் இதில் லெஸ் தேன் கொடுத்துருக்க மாதிரி இப்போ எல்ஸிஃப்க்கு கிரேட்டர் தேன் கொடுத்துட்டு கோலன் வச்சுட்டு அதோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். இதில் சிங்கிள் கோட்ஸில் ஏ இஸ் கிரேட்டர் அப்படிங்கிற ஒரு லைனை மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன். கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் வச்சிடுறேன். ஒன்ஸ் வச்சு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், திருப்பி செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ என்ன பண்ணு 12 கிரேட்டர் தேன் 10. ஸோ அப்போ இது இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்போ எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணும்போது ஏ இஸ் கிரேட்டர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன், வந்துருச்சா? ஸோ ஏ இஸ் கிரேட்னு வந்துருச்சு. நான் திருப்பி என்ன பண்ண போகிறேன், இன்னும் ஒரு எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ண போகிறேன். நம்ம எப்படி இஃப் பார்த்துருப்போம், எல்ஸ் இஃப் பார்த்துருப்போம், எல்ஸ் இஃப் லேடர் கான்செப்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்காகவும் நான் ஒரே ஒரு ப்ரோக்ராம்லேயே சிம்பிளாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறுபடியும் எல்ஸ் இஃப் போட்டு ஏ ஈக்குவல் டு பியா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறேன். பிரிண்ட் ப்ராக்கெட்டில் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் கொடுக்க போகிறேன். சிங்கிள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் வச்சிடுறேன். லாஸ்ட்டாக எல்ஸ் அது கோலன் வச்சுட்டு பிரிண்டில் நன், எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ நன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வேரியபிள் பியில் 10 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் 12 அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஈக்குவல் டு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஏ ஈக்குவல் டு பி. மறுபடியும் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஏ வேல்யூ 12, பி வேல்யூ 12. ஸோ ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பேசிக்காக எப்படி வேரியபிள் டிக்ளரேஷன், வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறது, இஃப் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த வேரியபிளில் பார்த்தோம். அந்த கான்செப்டில் அடுத்த வீடியோவில் இன்னும் எலாபரேட்டாக அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். தேங்க்யூ.